ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான கடலைக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு வெங்காயம் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா திக்காக டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய பீஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட குட்டி குட்டியாக இருந்தால் 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 1 தக்காளி கரெக்டாக இருக்கும். அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட். நான் பேஸ்ட்டாக இருக்குன்றதுனால அப்படியே சேர்த்துட்டேன். நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைக்கிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ப்ளெயின் சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துருக்கேன். கறி மசாலா 2 ஸ்பூன், காரத்துக்காக குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மிளகாய் தூள் தீஞ்சிடக்கூடாது. இப்போது அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட், அதை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த அரைச்ச பேஸ்ட்டும் அந்த மிளகாய் தூள் வெங்காயம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வேக வச்ச மூக்கடலை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு மூக்கடலையை மட்டும் இதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மூக்கடலை வேக வைக்கும் போது அளவாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அந்த தண்ணியே இதில் ஊற்றி நம்ம கிரேவி செஞ்சுக்கலாம். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சோம்ல அந்த மிக்ஸி ஜாரில் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா அலசின மாதிரி ஊற்றுனீங்கன்னா எந்த பொருளும் வேஸ்ட் ஆகாது. இப்போது அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நான் உப்பே போடல. ஏன்னா சுண்டல் வேக வைக்கும் போது நம்ம உப்பு போட்டோம்ல, அது இந்த குழம்போடு அந்த தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கொதிக்கணும். அதனால் நான் பாத்திரம் மாற்றிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பெரிய பாத்திரமாகவே வச்சுக்கோங்க. இப்போ இது மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ கலந்து மட்டும் விடுங்க, ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. தேங்காய் போட்டிருக்கோம்ல அதனால். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிக்கும் போது கொத்தமல்லியோடு சேர்த்து கொதிச்சதுன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ மீதி இருக்க கொத்தமல்லியை மேலே தூவி கலந்து விட்டு இறக்குனா நம்மளோட கடலைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடும். இது தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புட்டுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.